உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா தர்ஷினி, நானே எனக்கு ஒண்ணுமே காலையில புரியல. தான் பார்த்தேன். பாரு, ஐயோ, தாத்தா. எப்படி நீளமா இருக்கு. அப்பா என்னாச்சு தாத்தா? பாருமா, என்னாச்சுன்னே தெரியலமா. காலைல எழுந்து பாக்குறேன், விரலாம் நீளமா இருக்கு. என்ன தாத்தா சொல்றீங்க? இது எப்படி ஆச்சு? தெரியலமா. தாத்தா இங்க பாரு சித்து. என்னாச்சு? பாருங்க, ஆ, என்னாச்சுன்னே தெரியல. எதுக்கு கிழவன் இந்த கத்து கத்துறான்? இச்சாதாரி கூட இல்ல. தமன்னா நமக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாளே. அப்போ என்னவா இருக்கும்? சரி, எதுக்கு போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு கீழே போய் பார்த்தா தெரிய போகுது. தாத்தா ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சா என்ன? நானும் அதெல்லாம் கேட்டு பார்த்தப்பா. அது எதுவுமே ஆகலைன்னு அவர் சொல்றாரு. சித்தார்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு கையெல்லாம் குடையற மாதிரி இருக்குடா. தாத்தா நீங்க பயப்படாதீங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரி போப்பா, சீக்கிரம் போ. வலிக்குதாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சித்தார்த் தான் டாக்டர் கூப்பிட போயிருக்கால, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. ஆமா தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இருங்க, நான் வேணா சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்து வரேன். ஐயோ தர்ஷினி, இரு, டாக்டர் வந்துட்டோம். அவங்க வந்ததுக்கு அப்பால எதுனா குடுக்கலாம், அதுக்கு முன்னால எதுவும் குடுக்க வேணாம். என்னங்க? ஹலோ டாக்டர், நான் சித்தார்த் பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாங்களேன். தாத்தாவோட கையெல்லாம் ப்ளூ கலரா மாறி இருக்கு. கை ரொம்ப குடையுதுன்னு வேற சொல்றாரு. ஓகே டாக்டர். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? என்ன இது? அவதார் படத்துல வரா மாதிரி கிழவன் கை விரல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கே. இச்சாதாரிய மகுடி ஊதி மயக்கி கூடையில போட்டு அடைச்சு வச்சாச்சு. அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் ஆகுது? இந்த விஷயத்தை உடனே தமன்னா கிட்ட சொல்லணும். ஐயோ, நாம யாருக்கு என்ன துரோகம் நினைச்சோம் தெரியலையே. தமன்னா, அந்த பாம்புத்தோல் பகுதியில குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கொடூரமா அழிஞ்சு போவாங்கன்னு எழுதிருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த ராணிக்கு இது எல்லாத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு எங்க இருந்து தான் வழி கிடைக்குதோ தெரியல. திடுதிப்புன்னு ஒரு பொண்ணு வந்து இவங்களெல்லாம் காப்பாத்த வெடிமண் சித்தர் குடிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கு. சித்தப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தமன்னா, மாமா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கரெக்டா தானே கேட்கறாரு. எப்பவுமே நாம ஏதாவது ஒரு மூவ் பண்றோம், அதுக்கு ஆப்போசிட்டா ராணி ஒரு மூவ் பண்ணி நம்ம பிளான் எல்லாத்தையும் சொதப்பிடுறா. அந்த பயத்துல தானே அவர் கேட்கறாரு. எத்தனை தடவை அடிபட்டிருக்கோம். ராணிக்கு இப்படி ஏதாவது வழி கிடைக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலதான் அந்த இச்சாதாரி அந்த கமண்டலனை போய் பார்க்க சொல்லிருக்கு. அது யார் தமன்னா? அவர் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி. இச்சாதாரியோட ரெக்கமெண்டேஷன்னா கண்டிப்பா பெரிய மந்திரவாதியா தான் இருப்பாரு. ஆமா சித்தப்பா, இவங்க என்ன அந்த பிடிமன் சித்தரை போய் பாக்குறது? நாம நினைச்சது நடக்கணும்னா நாம போய் அந்த கமண்டலனை பார்த்துட்டு வருவோம். அதான் கரெக்ட். சரி வா போலாம். வாடா. ஒன்னும் ஆகாது தாத்தா. யோ, நீ கார் ரெடியா? சித்தி, தர்ஷினி, பாட்டி எல்லாரும் வாங்க. நம்ம அந்த பிடிமன் சித்தர் குடிலுக்கு போவோம். சரி, வாங்க. பாத்து வாங்க. அஞ்சல, என்ன உன் கை நீளமா இருக்கு? பாட்டி, ஐயோ சித்தார்த், இங்க பாருப்பா. பாட்டி, அம்மா, என்னம்மா இது? உன் கையும் நீளமா மாறிட்டு இருக்கு. சித்தி, நீங்க அழுது பாட்டிய சங்கடப்படுத்தாதீங்க. நாம தான் தாத்தா பாட்டிக்கு தைரியம் சொல்லணும். இவ்ளோ நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நமக்கு அந்த ஆத்தா பாப்பா உருவத்துல வந்து நமக்கு வழி காட்டிட்டு போய்குது. ஐயோ தாடிகாரா, இனி ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண வேணாம். சீக்கிரம் போய் வண்டி எடு. வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க தாத்தா, வாங்க. பாத்து வாங்க. தாத்தா வாங்க. அப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா, சித்தர் இருக்க இடத்துக்கு போயிடலாம்ப்பா. ஐயோ, கையெல்லாம் ரொம்ப வலிக்குதே. ஏங்க, இவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு எப்படிங்க இருக்கீங்க? என்னால முடியவே இல்லைங்க. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. முடியலம்மா. தாத்தா, கவலைப்படாதீங்க.
தாடிகாரன் ஸ்பீடா தான் காரை ஓட்டுறான். சீக்கிரமாவே அந்த சித்தர் குடிலுக்கு போய் சேர்ந்துடலாம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தாத்தா. நான் உங்களுக்குன்னு இல்ல, நம்ம குடும்பத்துல யாருக்குமே ஒண்ணுமே ஆக விட மாட்டேன் தாத்தா. அம்மா ராணி, உனக்கு தான் எவ்வளவு சோதனை. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து உனக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீயும் அதை எப்படி எப்படியோ சமாளிச்சு வந்துகிட்டு இருக்க. நாங்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்களாம் என்னோட சொந்தம். உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? சித்தார்த், தண்ணி இருக்காடா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா. இருங்கப்பா. ராணி, அப்பா குடிக்க தண்ணி கேக்குறாரு. முன்னாடி இருக்கிற பாட்டில் எடுத்து கூட. ஐயோ, இதுல இல்லையே. இருங்க, பின்னாடி பாக்குறேன். பின்னால இருக்குதா பாருங்க. ஐயோ, இதுவும் காலி பாட்டில் தான். ஏய் ராணி, போறது காட்டு பாதம் தெரியும்ல, ஒரு 4 தண்ணி பாட்டில் எடுத்து போட்டு வந்துக்கலாம்ல. யோ, அந்த டென்ஷன்ல யாருக்குமே தோணலையா? நீ என்னத்துக்கு இப்போ கத்தி நிறுகிற? இது மட்டும் வாய்க்கிலேயே பேசு. அந்த சித்தர் குடிலுக்கு போறதுக்கு வழியும் தெரியல. ஐயோ சித்தார்த், சரி, நீங்களா கார்லயே இருங்க. நான் இந்த பக்கமா யாராவது வராங்களான்னு பார்த்து வழி கேட்டுட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஏதாவது சொனம் இருக்கான்னு பார்த்து தண்ணி புடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? தாத்தா இருங்க தாத்தா, தண்ணி எத்தனை தான் போய்கிறாரு. ஏன் தமன்னா, இந்த நட்டு நடு காட்டுக்குள்ளே அந்த கமாண்டெல்லாம் இருக்கா? ஆமா சித்தப்பா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமன்னா. மாமா, ஐயோ, சும்மா இருங்க மாமா. வாங்க போய் பார்க்கலாம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.